நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அலங்கார செடிகள் விற்பனை செய்யும் கடைக்குள் கொடூரமான முறையில் இறந்து கிடந்த பெண். குத்தி கொன்றுவிட்டு பிளக்ஸ் பேனரால் சடலத்தை சுருட்டி வைத்த கொடூரம். கேரளாவில் கொலை செய்துவிட்டு தமிழகத்தில் பதுங்கியிருந்த கொலையாளி. தங்க நகைக்காக பல உயிர்களை காவு வாங்கிய பயங்கரம். போலீசார் கொலையாளியை பிடித்தது எப்படி? யார் இந்த சீரியல் கில்லர்? ரத்தத்தில் மிருகத்தனம் ஊறி போயிருந்த கொடூரனுக்கு நீதிமன்றம் விதித்த அதிரடி தீர்ப்பு என்ன? கன்னியாகுமரி வெள்ளமடத்துல உள்ள ராஜேந்திரன் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஷேர் மார்க்கெட்டே கதின்னு இருந்த அவரு 40 லட்சத்தை இழந்திருக்காரு. விட்ட பணத்தை திரும்ப சம்பாதிக்கணும், அதுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு முதல்ல நமக்கு பணம் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் அவருடைய மூளைக்கு ஒரு கொடூர யோசனை எட்டியிருக்கு. ராஜேந்திரன் வீட்டு பக்கத்துல சுங்கத்துறையில வேலை பார்த்துட்டு இருந்த சுப்பையா தன்னுடைய மனைவி வசந்தி, வளர்ப்பு மகளான 13 வயது அபி கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பக்கத்து வீடுங்கிறதால சுப்பையா கூட நல்லா பேசி பழகியிருக்காரு ராஜேந்திரன். சுப்பையா வீட்டுல 4 கிலோ தங்க கட்டிகள் இருக்கிறதா அதே ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர் ராஜேந்திரன் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. எப்படியாவது அந்த 4 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடிச்சிட்டா அது மூலம் கிடைக்கிற பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி விட்டதை பிடிச்சிடலாம்னு மனக்கணக்கு போட்டிருக்காரு. அதனால சுப்பையா கிட்ட போய் என்கிட்ட 35 லட்சம் ரூபாய் இருக்கு, அதை கொஞ்ச நாள் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, நான் 1 மாசம் கழிச்சு அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ராஜேந்திரன். அதுக்கு ஓகே சொன்ன சுப்பையா கிட்ட பணம் பக்கத்துல உள்ள ஒரு தோட்டத்துல குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கேன், நம்ம வீட்டுல பணம் பாதுகாப்பா இருக்குமோ இருக்காதங்கிற பயத்துல தான் தோட்டத்துல புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூப்பிட்டு போயிருக்கான். அங்க வச்சு சுப்பையாவை இரும்பு கம்பியால அடிச்சு கொன்னுட்டு நேரா அவருடைய வீட்டுக்கு போய் அங்க இருந்த சுப்பையாவோட மனைவி வசந்தியையும் வளர்ப்பு மகள் அபியையும் அறிவாளால வெட்டி கொன்னுட்டு வீட்டுக்குள்ள போய் தங்க கட்டி எங்க இருக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சிருந்திருக்கான். ஆனா வீட்டுக்குள்ள அப்படி எந்த தங்க கட்டியும் இல்ல. அதனால அங்க இருந்த 95 கிராம் நகையை மட்டும் திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிருந்திருக்கான் ராஜேந்திரன். இதெல்லாம் நடந்தது 2014 டிசம்பர் 19ஆம் தேதி. சம்பவம் நடந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்ச போலீஸ் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொன்னுட்டு தங்க நகையை திருடிட்டு போனது ராஜேந்திரன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ்ல ஒரு சில ஆண்டுகளா ஜெயில இருந்த ராஜேந்திரன் அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். அடுத்து திருவனந்தபுரம் பக்கத்துல உள்ள பேரூர் கடைங்கிற ஏரியாவில் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கு பக்கத்து ஏரியாவான அம்பலமூக்கு பகுதியில் உள்ள ஒரு அலங்கார செடி கடையில நெடுமங்காட்டை சேர்ந்த வினிதாங்கிற 38 வயசு பெண் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வினிதாவுடைய கணவர் இதய நோய் பாதிப்பால உயிரிழந்துட்டாரு. கணவர் இல்லாம தவிச்சிட்டு இருந்த வினிதா 2 பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக அலங்கார செடி கடையில வேலை செஞ்சு குழந்தைகளை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் தற்செயலா அந்த செடிக்கடை பக்கம் போன ராஜேந்திரன் கடையில வினிதா மட்டும் தனியா இருக்கிறதையும் அவங்க கழுத்துல தங்க செயின் கிடக்கிறதையும் நோட் பண்ணி இருந்திருக்காங்க. 10 நாளைக்கு மேல வினிதாவை நோட் பண்ணிட்டே இருந்த ராஜேந்திரன் ஒரு நாள் மதியம் ஆள் நடமாட்டம் கம்மியா இருந்த நேரம் பார்த்து செடி வாங்குற மாதிரி கடைக்கு போயிருக்கான். அப்போ வினிதா கடைக்குள்ள போய் செடிகளை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய பின் பக்கமா போய் கத்தியால அவங்கள குத்தி கொன்னுட்டு கழுத்துல கிடந்த 4.5 பவுன் தங்க செயினை பறிச்சிருக்கான் ராஜேந்திரன். அதோட கடையில இருந்த ஒரு பிளக்ஸ் பேனரால சடலத்தை மறைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான்.
அங்கிருந்து நேரா கன்னியாகுமரி காவல் கிணறுக்கு போன ராஜேந்திரன் அங்க உள்ள ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில தங்க செயினை அடமானம் வச்சுட்டு பக்கத்திலேயே பதுங்கி இருந்திருக்கான். இதுக்கிடையில ராஜேந்திரன் வினிதாவை கொலை பண்றதுக்காக செடி கடைக்கு போனது, கொலை பண்ணிட்டு திரும்ப நடந்து போனது எல்லாம் அங்க உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருந்திருக்கு. ராஜேந்திரன் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அடுத்தடுத்து விசாரிச்சு காவல் கிணறுல பதுங்கியிருந்த ராஜேந்திரனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. திருவனந்தபுரம் 7வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்த இந்த வழக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணை நீதிபதி பிரசூன் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ ஆஜராகி வாதாடின அரசு தரப்பு வழக்கறிஞர் சலாகுதீன், ராஜேந்திரன் தங்க நகைக்காக கொடூரமா கொலை பண்ற ஒரு சீரியல் கில்லர்னும் மிருகத்தனமா மனிதாபிமானமற்ற ஒரு கொடூர கொலையாளின்னும் ராஜேந்திரனை வெளியில விட்டா இன்னும் பல பேருடைய உயிர் பறிபோயிரும்னு வாதிட்டிருக்காரு. ஏற்கனவே 3 பேரை கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்த ராஜேந்திரன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிற நேரத்துல இன்னொரு பெண்ணை கொலை பண்ணியிருக்கிறது கொடூரத்துடைய உச்சமா பார்க்கப்படுது. விசாரணைக்கு அப்புறம் ராஜேந்திரன் குற்றவாளின்னு அறிவிச்ச நீதிமன்றம் கொடூர கொலையாளிக்கு தூக்கு தண்டனையும் 4 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு உத்தரவிட்டிருக்கு. வனிதா கொலை வழக்குல நேர்ல பார்த்த சாட்சி யாரும் இல்லாததால தடயங்கள் தான் முக்கிய சாட்சியா பார்க்கப்பட்டிருக்கு. வினிதாவை கொடூரமா கொலை பண்ணப்போ அவங்களுடைய ரத்தம் கடையோட சுவர்ல தெரிச்சிருக்கு. அதே ரத்தக்கரை ராஜேந்திரனுடைய சட்டையிலையும் இருந்திருக்கு. வனிதாவை கொன்னதுக்கு அப்புறம் தான் வேலை செஞ்ச ஹோட்டலுக்கு பக்கத்துல தங்கியிருந்த ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு தான் காவல் கிணறுக்கு போயிருக்கான். ராஜேந்திரன் தங்கியிருந்த ரூமுக்கு போய் சோதனை பண்ண போலீஸ் அங்க இருந்த ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து வனிதாவை குத்தி கொல்ல பயன்படுத்தப்பட்ட கத்திய அதே ஏரியாவில் உள்ள ஒரு குளத்துல வீசியிருக்கான். அந்த கத்தியையும் போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதாவுடைய தங்க செயினை ஃபைனான்ஸ் கம்பெனியில ராஜேந்திரன் அடகு வச்சதுக்கான சிசிடிவியும் போலீஸ் கையில சிக்கியிருக்கு. ஆக மொத்தம் இந்த சிசிடிவி, ரத்தக்கரை படிஞ்ச சட்டை, குத்தி கொல்ல பயன்படுத்தப்பட்ட கத்தின்னு இந்த 3ம் தான் ராஜேந்திரன் குற்றவாளிங்கிறது நிரூபிக்க முக்கிய சாட்சியா அமைஞ்சிருக்கு. கட்டிலில் இருந்து கீழே விழுந்து குழந்தை உயிரிழந்து விட்டதாக கூறிய தாய், குழந்தையின் உடம்பில் காயங்களும் நகக்கீறல்களும் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததால் வெளியான பல உண்மைகள். கொடூர தாயுடன் சேர்ந்து கூண்டோடு சிக்கிய 3 கயவர்கள். நள்ளிரவில் வாழைத்தோப்புக்குள் நடந்தது என்ன? குழந்தையின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? விடிஞ்சோ விடியாமலோ நெல்லை நடுவக்குறிச்சியில உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்த பிருந்தா, என்னுடைய குழந்தை தர்சினி கட்டில்ல இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான பிருந்தாவுடைய அம்மா, கட்டில இருந்து விழுந்தா உயிரிழக்க வாய்ப்பே இல்ல, குழந்தை மயங்கிதான் இருக்கும்னு சொல்லி திசியன் விலை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. குழந்தைய பரிசோதனை பண்ண டாக்டர்கள் குழந்தை உயிரிழந்து சில மணி நேரம் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் குழந்தையோட உதடு, நெத்தி, தலை, காதுன்னு உடம்புல சில இடங்கள்ல காயமும் நக கீறல்களும் இருந்ததால சந்தேகமடைஞ்ச டாக்டர்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் குழந்தையோட அம்மா பிருந்தா கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன், அப்பதான் கட்டில்ல இருந்து பாப்பா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிருந்தா. கட்டில்ல இருந்து கீழே விழுந்தா உடம்புல பல இடங்கள்ல எப்படி காயம் இருக்கும், அதுவும் குழந்தை உடம்புல நகை கீறல்கள் எப்படி வரும், நீங்க ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு போலீஸ் கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுல எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம மழுப்புன பிருந்தாவால ஒரு கட்டத்துக்கு மேல சமாளிக்க முடியல. அப்பதான் இரவு நேரத்துல வாழை தோப்புக்குள்ள நடந்த ஒரு கேடுகட்ட வேலையை பத்தி சொல்லி இருக்காங்க. நெல்லை மகாதேவன் குலத்தை சேர்ந்தவங்க தான் பிருந்தா. அவருடைய கணவர் கோவையில உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தன்னுடைய 2.5 வயது குழந்தை தர்ஷினியோட தனியா தான் இருந்திருக்காங்க. கணவர் வெளியூர்ல இருந்ததால அதே பகுதியில உள்ள முத்து சுடர் அப்படிங்கிறவர் கூட பிருந்தாவுக்கு
தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. அப்படிதான் முத்து சுடர் கூட தனிமையில இருக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள ஒரு வாழை தோப்புக்கு பிருந்தா நைட்டு நேரத்துல போயிருக்காங்க. தன்னோட குழந்தையையும் வாழை தோப்புக்கு தூக்கிட்டு போன பிருந்தா முத்துச்சுடருடைய நண்பர்களான எட்டமொழி லிங்கசெல்வன், துவரம்பாடு பகுதியை சேர்ந்த பெஞ்சமின் 2 பேர்கிட்டையும் கொடுத்திருக்காங்க. நாங்க குழந்தைய பாத்துக்கிறோம், நீங்க போங்கன்னு முத்து சுடர்கிட்டையும் பிருந்தா கிட்டையும் லிங்கச்செல்வனும் பெஞ்சமினும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வாழை தோப்புக்குள்ள பிருந்தாவும் முத்துச்சுடரும் போனதும் குழந்தை தர்சினி நான் எங்க அம்மா கிட்ட போறேன்னு அழுதுருக்காங்க. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க, வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி குழந்தைய 2 பேரும் மிரட்டி இருக்காங்க. ஆனா குழந்தை அழுகைய நிறுத்தவே இல்லை. அப்போ ஆத்திரத்துல குழந்தைய லிங்கசெல்வனும் பெஞ்சமினும் மாறி மாறி அடிச்சிருக்காங்க. அப்படியும் குழந்தை அம்மா கிட்ட போறன்னு அடம் பிடிச்சதால கடுப்பான 2 பேரும் அவங்க குடிச்சிட்டு இருந்த மதுவை குழந்தையோட வாயில ஊத்தி இருக்காங்க. மது குடிச்சா போதையில குழந்தை தூங்கிரும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் இன்னும் குழந்தையுடைய அழுகை சத்தமே அதிகமாக இருக்கு. அடுத்து குழந்தையோட வாயை மூடி இருக்காங்க. அதுல குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்திருக்குது. அதுக்கு பிறகு அங்க வந்த பிருந்தா கிட்ட குழந்தை கட்டில இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டதா சொன்ன லிங்கசெல்வனும் பெஞ்சமினும் சைலண்டா உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, இல்லனா எல்லோரும் கூண்டோட சிக்கிருவோம்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து பிருந்தா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. குழந்தையுடைய அம்மா பிருந்தா, முத்துச்சுடர், லிங்கசெல்வன், பெஞ்சமின் 4 பேரையும் கைது செஞ்ச போலீஸ் உண்மையிலேயே குழந்தைய அடிச்சுதான் கொன்னாங்களா இல்லனா பாலியல் சீண்டல்ல ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அதுல குழந்தை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிய வந்தா விசாரணையுடைய கோணமே மாறும்னு சொல்லப்படுது. நினைத்து வைத்தது போல ஒரு இளம்பெண் போட்டோவை புரோக்கர் காட்டியதும் மகிழ்ச்சியில் பட்டாம்பூச்சி போல் பறந்த ஐடி ஊழியர். திருமணத்திற்கு டபுள் ஓகே என்றதும் படு ஜோராக நடந்த திருமண ஏற்பாடுகள். திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் ஆவலாக காத்திருந்த மாப்பிள்ளை மனைவியின் தலையில் இருந்த முக்காடை விலக்கியதும் மூச்சே நின்று போவது போல் காத்திருந்த அதிர்ச்சி. புது மாப்பிள்ளை ஷாக் ஆனது ஏன்? பின்னணி என்ன? நீங்க கேட்ட மாதிரி பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்காங்க. வசதி வாய்ப்பும் உங்களுக்கு சரி சமமா இருக்குது. பேசி முடிச்சிடலாம்னு புரோக்கர் சொன்னதும் பொண்ணுடைய போட்டோவை வாங்கி ஆர்வமா பார்த்திருக்காரு ஐடி ஊழியர் கமல். பல இடங்கள்ல பொண்ணு தேடி வெறுத்து போன கமல் புரோக்கர் காட்டின இளம் பெண்ணுடைய போட்டோவை பார்த்து மயங்கினதோட நேரம் கடத்தவே வேண்டாம், எனக்கு டபுள் ஓகேன்னு தலையாட்டி இருக்காரு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சியை ஒளிஞ்சிருக்குது. நம்ம வாழ்க்கைய வச்சு ஒரு கொள்ளை கூட்டமே கேம் விளையாடுதுன்னு கமலுக்கு தெரியாம போச்சு. பொண்ணு வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதும் சந்தோஷத்துல பட்டாம்பூச்சி மாதிரி பறந்த கமல் மண்டபத்தை பார்க்கறது, சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்றது, சொந்த பந்தங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுன்னு திருமண ஏற்பாடுகளை ஜோரா பார்த்திருக்காரு. நினைச்ச மாதிரியே சொந்த பந்தங்கள் முன்னால அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணியிருக்காரு கமல். மணப்பெண்ணுடைய தலையில முக்காடு போட்டு முகத்தை மறைச்சு கல்யாணம் பண்றதுதான் கமல் பரம்பரையில காலம் காலமா நடக்கிற வழக்கம். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல முக்காட விளக்குனா மூச்சே நின்னு போற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு கமலுக்கும் தெரியல, முக்காடு போட்டு நின்ன அந்த பொண்ணுக்கும் தெரியல. முதலிரவு அறைக்குள்ள இருந்த கமல் மனைவிய ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காரு. மனைவியோட தலையில இருந்த முக்காட விளக்குன கமல் அப்படியே ஷாக் ஆகி நின்னு இருக்காரு. காரணம், கல்யாணம் பண்ணின பொண்ணு வேற, முதலிரவு அறையில இருந்த பொண்ணு வேற. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த பொண்ணுகிட்டயே நீங்க யாரு, உங்களை நான் மேரேஜ் பண்ணவே இல்லையேன்னு கமல் கேட்டிருக்காரு. அப்போ ரூமுடைய கதவை திறந்துகிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு. ஆனா உஷாரான கமல்
கத்தி சத்தம் போட்டு சொந்த பந்தம் எல்லாரையும் வரவழைச்சு அந்த பொண்ணை சுத்தி வளைச்சு லாக் பண்ணிட்டாரு. உண்மைய சொல்லுங்க, நீங்க யாரு, எதுக்கு முதலிரவு அறைக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டப்பதான் புரோக்கர்ல இருந்து போட்டோவில் இருந்த பொண்ணு வரைக்கும் எல்லாமே கோல்மால்னு தெரிய வந்திருக்குது. மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்கார்க் நகரை சேர்ந்த ஐடி ஊழியர் கமல் திருமணம் பண்ண பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காரு. அதுவும் எங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தபடி பெரிய இடத்து பொண்ணுதான் வேணும்னு கமலுடைய அப்பா அம்மா ஒரு திருமண புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த புரோக்கருடைய வேலையே பெரிய இடத்து இளைஞர்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அதன் மூலமா பணத்தை சுருட்டுறது தானா. அதுக்காகவே அவருக்கு பின்னால பெரிய டீமே வச்சிருக்காரு. அப்படிதான் கமலுக்கு ஒரு அழகான பொண்ணுடைய போட்டோவை காட்டி நேக்கா தன்னோட வலையில விழ வச்சிருக்காரு. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறதுல இருந்து மண்டபத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் போட்டோவில் பார்த்த பொண்ணுக்கு தான் ஆக்டிங். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அடுத்து மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள செகண்ட் பார்ட் ஆரம்பமாகிரும். பொண்ணையே மாத்திருவாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்கிற பொண்ணுக்கு தான் கொஞ்சம் ஹெவி ஒர்க், கூடவே ஹை ரிஸ்க். மாப்பிள்ளை அசந்து தூங்குற நேரத்துல வீட்டுல உள்ள நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு யார்கிட்டையும் சிக்காம சிட்டா பறக்கணும். அதுக்கு முன்னால மாப்பிள்ளைக்கும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் டீயிலையோ குளிர்பானத்திலேயோ மயக்க மருந்து கலந்து கொடுக்கணும். அதுதான் டாஸ்கே. ஆனா முக்காட விளக்குனதுமே முதலிரவு அறைக்குள்ள வந்திருக்கிற பொண்ணு நாம கல்யாணம் பண்ணின பொண்ணு இல்லைங்கிறத கரெக்டா கமல் கண்டுபிடிச்சதால ஒட்டுமொத்த தில்லாலங்கடி வேலையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. முதலிரவு அறைக்குள்ள வந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 பிள்ளைகள் இருக்காங்க. பணத்துக்காக கேடி கும்பல் கூட சேர்ந்து இந்த கல்யாண சீட்டிங்ல இறங்கி இருக்காங்க. கல்யாண புரோக்கர், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த இளம் பெண், செகண்ட் பார்ட்டுக்கு என்ட்ரி கொடுத்த பெண் உட்பட 5 பேரை கூண்டோட தூக்கி இருக்காங்க காவல்துறையினர். இந்த கல்யாண ஃப்ராடு கும்பல் கமலை குறி வச்ச மாதிரி இன்னும் வேற யாரையாவது ஏமாத்தி இருக்காங்களா, நகை பணம்னு கையோட சுருட்டிட்டு போயிருக்காங்களான்னு தொடர்ந்து போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு பக்கத்தில் உள்ள கடைக்கு காய்கறி வாங்க சென்ற சிறுமி, அரிவாளுடன் குறுக்கே பாய்ந்த இளைஞர், முகம் கண் கை கால் என இரக்கமின்றி சிறுமியை வெட்டி சாய்த்த பயங்கரம். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் அப்பாவி சிறுமி. இளைஞரின் வெறித்தனத்திற்கு என்ன காரணம், பின்னணி என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போயிருக்காங்க 17 வயது சிறுமி. வீட்டை விட்டு வெளியேறின 5வது நிமிஷம், அம்மா என்ன வெட்டிட்டாங்க அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டே வந்த சிறுமி வீட்டுக்கிட்ட ஓடி வந்திருக்காங்க. சவுண்டு கேட்டு சிறுமியோட அம்மா வெளியே வந்து பார்த்தப்ப தன்னுடைய பொண்ணு கை கால் முகத்துல ரத்த காயத்தோட துடிச்சிட்டு இருந்ததை பார்த்து கதி கலங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து சிறுமியை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சிறுமிய ஆக்ரோஷமா வெட்டி கொல்ல பார்த்தது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் வெட்டுப்பட்ட சிறுமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதும் அதோட தொடர்ச்சியா நடந்த கொடூரத்தை பத்தியும் தெரிய வந்திருக்கு. சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயசு சிறுமி அக்கம் பக்கத்துல உள்ள கடைக்கு போகும்போது வரும்போது அதே ஏரியாவை சேர்ந்த மதன்குமார் தகாத வார்த்தைகள் பேசுறது, கைய புடிச்சு இழுக்கிறதுன்னு அத்துமீறி நடந்ததோட பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. தனக்கு நேர்ந்த கொடூரத்தை பத்தி தாய்கிட்ட சொல்லி இருக்காங்க அந்த சிறுமி. உடனே சிறுமியோட தாய் தண்டையார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மகளுக்கு மதன்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததா கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காங்க. அதனால கடந்த 16ஆம் தேதி தண்டையார்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு மதன்குமாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
தன்னுடைய தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புன சிறுமி மேல கடும் கோபத்துல இருந்திருக்கான் மதன்குமாரோட அண்ணன் பாபு. அந்த கோபம் சிறுமிய கொன்னு வீசிரணும் அப்படிங்கிற அளவுக்கு கொலை வெறியா மாறி இருக்கு. சிறுமி தனியா எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா பாபு நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் வியாழக்கிழமை நைட்டு 8 மணிக்கு வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு காய்கறி வாங்கறதுக்காக போயிருக்காங்க. அதை பார்த்த பாபு சிறுமி கிட்ட போய், என் தம்பி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆவேசமா சொல்லிக்கிட்டே கையில இருந்த அரிவாளால சிறுமியோட கை, கால், முகம், கழுத்துன்னு ஒரு இடம் விடாம சரமாரியா வெட்டியிருக்கான். கொடூர தாக்குதல்ல பலத்த காயமடைந்த சிறுமி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே தன்னுடைய வீட்டை நோக்கி ஓடி இருக்காங்க. அப்பவும் விடாம துரத்திக்கிட்டே போய் சிறுமிய கண்மூடித்தனமா வெட்டியிருக்கான் அந்த கொடூர அரக்கன் பாபு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்ததும் பாபு தப்பிச்சு ஓடி இருக்கான். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிறுமியோட அம்மாவும் பொதுமக்களும் சிறுமிய மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு இருக்கு. நூலிழையில உயிர் தப்பி சிறுமியோட கண்ணு பக்கத்துல வெட்டு பலமா விழுந்திருக்கு. அதனால கண் பார்வை பறி போயிரும்னு சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சிறுமி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடி வந்ததாகவும் மதன்குமாரோட அம்மா மற்றும் மனைவியோட தூண்டுதல்ல தான் பாபுவும் மேலும் சிலரும் சேர்ந்து என் பிள்ளைய வெட்டிட்டாங்கன்னு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கதறுறாங்க சிறுமியோட தாய். 5 பேர் வந்து தாக்கிக்கிறாங்க. என் குழந்தை கத்திக்கின்னு அழுதுக்கின்னு ரத்தத்தோடு ஓடாது, அம்மா பாபு வெட்டம்மா பாபு ஏமான்னு சொல்லி கேட்டாங்க. அவன் பொண்டாட்டி தான் சொல்லி கொடுத்துச்சான், அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி. அந்த பாபுன்ற 2 பசங்களும் பாபும் இப்போல அவனை குழந்தைய வந்து வெட்டிக்கிறாங்க. அந்த 2 பேர் மாறி அம்மா மதன்குமார் ஒய்ஃபும் மதன்குமார் அவங்க அம்மாவும் சொல்லி அமிச்சு, எவ்வளோ பணம்னாலும் நாங்கள் செலவு பண்ணுறோம், அவளுங்களை வெட்டிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லி இப்போ என்ன வேற வெட்டுறதுக்கு இருக்கிறானுங்களாம். அதுதான் நான் உங்களாட்ட பேட்டி கொடுக்கும். அவனை விடவே கூடாது. அவனை மதன்குமாரோட அண்ணன் பாபுவும் அவங்க சொந்தக்காரங்களும் மதன்குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்தே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு போலீஸ்காரங்க எங்களை தகாத வார்த்தையால பேசி அவமானப்படுத்தினதாகவும் சிறுமியோட தாய் குற்றம் சாட்டி இருக்காங்க. இது நான் வாபீஸாக வாங்கலை, நான் எதுவும் செய்யலை, அவங்களே வந்து கேட்டு வக்கீலே வாபீஸ் வாங்கினாரு. சரின்னு நான் கம்முன்னு விட்டேன். மீறி வந்து ஏன்டா என் குழந்தைய டார்ச்சல் கொடுக்குறேன்னா, உன் பொண்ணை மரியாதையாக அனுப்புறியா, இல்லை நான் உன்னை எதனா பண்ணவா, இல்லை உன் பொண்ணை நான் சாவடிக்கவா அன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த போலீஸ்காரங்க. நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டாக்கா அந்த போலீஸு ஜிப்ஸில் வந்து என்னை என்ன கேட்குறாங்க, ஏய் சி அறிவில்லை உனக்கு, அவனாண்ட பணம் வாங்கி போதெல்லாம் நல்லவனா அவன். ஏன் சார் நாங்களும் ஒரு பொம்பளைங்க தான், உங்க வீட்டுல ஒரு பொம்பளைங்க இருக்காங்க, ஏன் சார் எங்களுக்கு தர குறைவா பேசுறீங்கன்னா, என் பொண்ணு லைஃபுக்கு தானே சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதுக்கு இடையில 17 வயது சிறுமிய கண்மூடித்தனமா வெட்டி கொல்ல பார்த்த பாபுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணப்ப தவறி கீழே விழுந்ததுல பாபுவோட வலது கையில முறிவு ஏற்பட்டு இருக்கு. சிறுமி கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டது மட்டும் இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக சிறுமிய கொல்ல பார்த்த பாபு மேல மட்டுமில்ல, இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. 2 வாரத்திற்கு முன்னால் கிணற்றில் சடலமாக மிதந்த இளம்பெண் தவறி விழுந்திருக்கலாம் என கோபமாக சொன்ன ஊர் மக்கள். இளம்பெண் கர்ப்பமாக இருந்ததாக வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விசாரணையின் போது கிராம மக்கள் கோபமாக பேசியது ஏன்? இளம்பெண் கர்ப்பமானதற்கு யார் காரணம்? அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? நடந்தது என்ன? கிராமத்தை ஒட்டி இருக்கிற கிணத்துல ஒரு இளம் பெண்ணோட சடலம் மிதந்திருக்கு. அதை பார்த்த சில சிறுவர்கள் அபிநயா அக்கா கிணத்துக்குள்ள மிதக்கிறதா ஊருக்குள்ள ஓடி போய் பெரியவங்க கிட்ட பதறிக்கிட்டே சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு கிணத்து பக்கம் வந்த ஊர் மக்கள் போலீஸுக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் அபிநயாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்ல சார்,
அவங்க பாட்டி கூட இருந்தாங்க, கிணத்துல தவறி விழுந்து உயிர் இழந்திருப்பாங்கன்னு அசால்ட்டா சொல்லியிருக்காங்க. 19 வயசு தான் ஆகுது அபிநயாவுக்கு. வாழ வேண்டிய ஒரு இளம் பெண் உயிர் இழந்திருக்காங்க. அந்த சோகமோ பரிதாபமோ ஊர்ல உள்ள ஒருத்தர் முகத்துல கூட இல்ல. அதுவே போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு உயிர் இழந்தாலே அச்சச்சோன்னு உச்சு கொட்டுற மக்கள் மத்தியில ஊர்ல உள்ள ஒரு இளம்பெண் உயிரிழந்தும் ஒருத்தர் முகத்துல கூட வருத்தமே தெரியல. ஆனா அந்த சந்தேகத்தை வெளியே காட்டிக்காம தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்க போலீசார். சிவகங்கை தேவக்கோட்டை பக்கத்துல உள்ள மணக்குடியில இருந்த சாமி கண்ணு சில வருஷத்துக்கு முன்னால உடல் நல குறைவால உயிர் இழந்துட்டாரு. அதுக்கு பிறகு சாமி கண்ணுவோட மனைவி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களோட ஒரு மகனும் 19 வயசு மகள் அபிநயாவும் பாட்டி கூட தான் இருந்திருக்காங்க. கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தின அபிநயா ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி இருக்காங்க. அதனால உள்ளூர்லயும் வெளியூர்லயும் சில இளைஞர்களோட நட்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த இளைஞர்களை மீட் பண்றது, வெளியில சுத்துறதுன்னு இருந்திருக்காங்க. அதை பார்த்த உறவினர்கள் பெற்றோர் இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும், பாட்டிக்கும் வயசாகிருச்சு, இளைஞர்களோட வெளியே போகாதன்னு அபிநயாவை கண்டிச்சிருக்காங்க. ஆனா பெரியவங்களோட அட்வைஸ காது கொடுத்து கேட்காத அபிநயா இளைஞர்களோடவே தொடர்ந்து பேசுறது, சந்திக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க. அதனால ஊர் மக்களும் அபிநயாவை கண்டுக்காம விட்டுட்டாங்க. இந்த சூழல்ல தான் அபிநயா கிணத்துல சடலமா மிதந்திருக்காங்க. அடுத்ததா இளம் பெண்ணோட செல்போனை கைப்பற்றி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தப்ப உள்ளூர் இளைஞர்கள், மதுரையை சேர்ந்த அதிரதங்கிற இளைஞர்னு சிலர்கிட்ட அபிநயா காதல் மொழி பேசி இருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இதுக்கு இடையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல அபிநயா கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்துச்சு. இளம் பெண்ணோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்? கர்ப்பமா இருந்ததால அபிநயா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா, இல்லனா தன்னோட கர்ப்பத்துக்கு காரணமான இளைஞர்கிட்ட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டு அதுக்கு அந்த இளைஞர் மறுத்து கொலை பண்ணி அபிநயாவை கிணத்துல வீசிட்டாங்களா? உள்ளூர் இளைஞர்கள் கிட்டையும் அபிநயா பேசி இருக்கிறப்போ கர்ப்பத்துக்கு அவங்கள யாராவது காரணமா? அந்த உள்ளூர் இளைஞர்களை காப்பாத்துறதுக்காக ஊர் மக்கள் அபிநயா தவறி விழுந்திருக்கலாம்னு பொய் சொல்றாங்களான்னு பல சந்தேகங்கள் இருக்கிறதால உள்ளூர் இளைஞர்களையும் மதுரை இளைஞர்களையும் தேவக்கோட்டை தாலுகா போலீஸ் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரம் DNA டெஸ்ட் எடுக்கிற வேலையிலையும் இறங்கி இருக்காங்க. விசாரணையும் முழுமையா முடியணும், DNA டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வரணும். அப்பதான் அபிநயாவோட கர்ப்பத்துக்கு யார் காரணம், அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே விடை கிடைக்கும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.